அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவையின் தோற்றம், அதில் ஆஸ்திரேலியா உட்பட 14 நாடுகளில் இருந்து கட்டமைப்புகள் ஒருங்கிணைந்து பயணிக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதனுடைய ஆரம்பம், அதனுடைய ஆக்கத்தை பற்றி ஒரு அறிமுகம் தாருங்கள் தேவா. அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை என்பது ஏற்கனவே தேச விடுதலை போராட்டம் உச்ச நிலையில் இருந்த காலப்பகுதியிலே 2008ஆம் ஆண்டு முதலாவது மக்களவை நோர்வேயிலே உருவாக்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் கனடா, இத்தாலி போன்ற நாடுகளிலும், அதன் பின்பு தொடர்ச்சியாக 14 நாடுகளிலே மக்களவைகள் இன்று உருவாகி இருக்கின்றது. 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த மக்களவைகள் எல்லாம் அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவையாக இணைந்து இன்று வரை செயற்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த மக்களவைகளை யார் உருவாக்கியது என்றால், தேசியத்திற்காக 2009ஆம் ஆண்டுக்கு முற்பாடு முழுமையாக புலம்பெயர் தேசத்திலே செயற்பட்டு வந்த செயற்பாட்டாளர்களால் உருவாக்கப்பட்டது. அரசியல் ரீதியான செயற்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மக்களவைகள். இந்த மக்களவைகளுடைய முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் சத்தியம் செய்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை. முன்பு 5 நாடுகளோடு உருவாக்கப்பட்ட அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை இன்று 14 நாடுகளை உள்ளடங்கியதாக அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை உருப்பெற்றிருக்கின்றது. நேஷனல் கவுன்சில் ஆஃப் கனேடியன் தமிழ்ஸ் கனடா, Norwegian Council of Elam Tamils Norway, Council of Elam Tamils in Germany, Italian Council of Tamils, Swiss Council of Elam Tamils, Campaign for Tamil Justice Australia, National Council of Sweden Tamils Sweden, Dutch Tamil Forum Netherlands, National Council of New Zealand Tamils New Zealand, Danish Federation of Tamil Association Denmark, மற்றும் ஃபின்லாண்ட் தமிழ் ஃபோரம், மைசோன் டு தமிழ் ஈழம் பிரான்ஸ், அது பிரெஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, இந்த கட்டமைப்புகள் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை விடுத்திருக்கக்கூடிய இந்த 13வது திருத்தச் சட்டம் பற்றிய விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 13வது திருத்தச் சட்டம் என்பது தமிழர்களால் ஆரம்ப காலத்திலிருந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. தமிழருக்கு இதன் ஊடாக எந்த விதமான விடுதலையோ பெற்றுத்தராது என்று நாங்கள் எல்லோரும், ஏன் இலங்கையில் இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளும் கூட அந்த காலத்தில் கூறிய ஒரு அறிக்கை தான் இந்த 13வது திருத்தச் சட்ட அறிக்கை. இந்த அறிக்கை மூலமாக நாம் எதற்காக போராடினோமோ, எதற்காக இந்த தமிழருக்கான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ, அதற்கான சரியான விடுதலையை தேடித்தரும் ஒரு பொருளாக இந்த 13வது திருத்தச் சட்டம் ஆரம்பத்திலும் இருக்கவில்லை, இன்றும் இல்லை. ஆகவே இந்த சூழலில் கேள்வி என்னவென்றால், இப்போது அதாவது 35 வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் 13வது திருத்தச் சட்டத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக பாய்க்க யோசிக்கும் இந்த அரசியல்வாதிகள் தாயகத்தில் இதன் ஊடாக எவ்வாறு பயனடைய முடியும் என்பதை சிந்திக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், இந்தியா இதை வைத்துக் கொண்டு எங்களை பயன்படுத்துகின்றதா, அதாவது வளமை போல் தமது தேவைக்கு சர்வதேசம் கூட தமிழ் மக்களை, பிரான்சில் பல பத்திரிகையாளர் கூறிய ஒரு வசனத்தை தான் நான் மீண்டும் கூற விரும்புகின்றேன். ஈழத்தமிழர்கள் உலக இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக தியாகம் செய்யப்பட்டவர்கள், அதாவது சர்வதேச படியில் பந்தாடப்படும் ஒரு இனமாக நாங்கள் தமிழர்களை பாவித்து, அதே நிலையைத்தான் இன்றும் நான் சிந்திக்கின்றேன். ஏன் 35 வருடங்களுக்கு பிறகு எமது அரசியல் கட்சிகளையும் வைத்து எமது உறவுகள், அதாவது மலைய தமிழர்கள், இஸ்லாமிய தமிழ், அதாவது முஸ்லிம் தமிழர்கள் எல்லோரையும் வைத்து இந்தியா
என்று சொன்னால் இது தமிழ் கட்சிகள் ஆரம்பித்ததாக நாம் பார்க்கவில்லை. இந்தியா ஏன் இந்த 13 கொண்டு வந்து எங்கள் முன் வைத்து அதே நேரத்தில் இலங்கையுடன் திருவோணமலை பெட்ரோல் ரிஃபைனரி சென்டருக்கு கான்ட்ராக்ட் போடும் செயல்பாடில் இருக்கும் போது நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் பாவிக்கப்பட்டோமா, இன்றும் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இந்த பாவிக்கப்படுகிறோம் அல்லது சீனாவும் இப்பொழுது எமது வடக்கு பக்கம் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறது. அது ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த 13 மீண்டும் எடுத்து செய்கிற செயல்பாடு என்பது இந்த பழுத்த அரசியல்வாதிகள் போராளிகளாக இயக்கங்களாக இருந்து இப்பொழுது ஜனநாயக நீரோட்டத்தில் பயணிப்பவர்கள், குறிப்பாக 2009க்கு பின்னர் 2010ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற மஹிந்த ராஜபக்ஷ அரசு, அதற்கு பிறகு நல்லிணக்க அரசு என்ற ஒரு நாடகம், அதுக்கு பிறகு மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசு, இவற்றுக்குள்ளே பல கொடுப்பரவுகள், அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய ஓட்டத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தென்னிலங்கையோடு சென்று இணைந்து பயணிக்கிற ஒரு பயணத்தை பார்க்கிறோம். சபாபதி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் இந்த முன்னெடுப்பு என்பது திரு அவர்கள் குறிப்பிட்டதை போல நாங்கள் வெளிநாட்டு சக்திகளால் தமிழர்கள் இலங்கையை வற்புறுத்துவதற்கு, வலியுறுத்துவதற்கு, இலங்கையிடம் சில சலுகைகளை பெறுவதற்கு ஆரம்பகால போராட்டத்திலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வெளிநாட்டினுடைய அனுசரணை, அதுவும் குறிப்பாக இந்தியாவினுடைய ஒரு அங்கீகாரம் அல்லது அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த மண்ணில் நாங்கள் தனித்து ஒரு தீர்வை அல்லது தனித்து எங்களுக்கான ஒரு உரிமையை மனித உரிமைகள் சபையிலோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலோ பெறலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த இந்தியாவை அணுகுவது அல்லது இந்தியாவினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிற விமர்சனத்துக்கு உங்கள் பதில்? இல்லை, நிச்சயமாக இந்த தமிழர் தரப்பு என்று கூறுபவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களிலே இந்த பூகோள அரசியலையும் மற்றும் இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் புரிந்துணர்வையும் முதலிலே புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த 13 அவர்கள் கையில் எடுத்திருக்க மாட்டார்கள். ஏற்கனவே திருவண்ணா கூறியது போன்றுதான் 87 தமிழர் தரப்பு 13 நிராகரிக்கின்ற பொழுது எதை கூறி நிராகரிக்கின்றார்கள்? இவ்வளவு இழப்புகளையும் சந்தித்த எங்கள் இனம் 13 என்பது ஏற்புடையது அல்ல என்று 87 கூறப்படுகின்றது. 87 இவ்வளவு இழப்புகள் என்று சொன்ன அதே தமிழர் தரப்பு இன்று 2001 34 ஆண்டுகள், அந்த 34 ஆண்டுகளிலே இந்த உலகம் பார்த்திராத மிக பெரும் அழிவுகளை சந்தித்திருக்கிறது. அது இன அழிப்பின் உச்சத்தை சந்தித்த இனத்திற்கு என்னென்று ஒரு 13 என்பது ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியும்? ஆகவே தமிழர் தரப்பு ஒரு சில தமிழர் தரப்பை வைத்து இந்த சர்வதேசம் தமிழர்கள் கேட்பதாக ஒரு மாயையை சர்வதேசத்தின் முன் காட்டுவதற்காகத்தான் இப்படியான எடுப்புகளை முன்னெடுக்கின்றது. குறிப்பாக பாருங்கள், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதற்காக இந்த 13வது திருத்த சட்டம் கொண்டு வருகின்றது. அது இந்தியாவினுடைய வேலைதானே அதை நடைமுறைப்படுத்துவது. ஏனென்றால் தமிழர் தரப்பை எந்தவித தமிழர் தரப்பினுடைய வேண்டுதலும் அபிலாசைகளும் உள்ளடக்கப்படாமல் இந்தியா இலங்கை 2 நாட்டினுடைய அரசு தலைவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த ஒப்பந்தம். ஆகவே அதை அமுல்படுத்த வேண்டியது இந்தியாவே தவிர தமிழர் தரப்பு அதை கேட்க வேண்டிய தேவை அல்ல. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தமிழர் தரப்பினுடைய இரட்டை முகத்தை நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுடைய செவ்விய பார்த்தீர்கள் என்றால் நன்றாக புரிந்திருக்கும். முதலிலே அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருகின்றார்களாம். அது கொஞ்சமாவது ஏற்கக்கூடியதாக இருந்ததா. பின்பு 2வது வரவை கொண்டு வருகின்றார்கள். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரிக்கின்றதா, அதாவது தமிழரசு கட்சி நிராகரிக்கின்றதாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பிரதான கட்சியாக இருப்பது தமிழரசு கட்சி. அதிலே ஸ்ரீதரன் வெளிப்படையாக கூறுகின்றார். அதிலே ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்றுதான் கூறுகின்றார். அமெரிக்காவுக்கு வந்தது கூட எங்களுக்கு தெரியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆகவே அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக இப்படி ஒன்று உருவாக்கப்பட்டதோ என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருக்கின்ற முக்கிய பாராளுமன்ற உறுப்பினரே அதை தெரிவிக்கின்றார். ஆகவே இது நிச்சயமாக இது அவர்களுக்குள் இருக்கின்ற
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற கட்சிகளுடைய யார் பெரிது என்பதற்காக ஒரு சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உருவாக்கியதாகத்தான் நான் பார்க்கின்றேன் தவிர இது இந்தியாவின் வேண்டுதலாக நிச்சயமாக இருக்க போவது இல்லை என்பது என்னுடைய அனுமானமாக இருக்கின்றது. அதாவது இந்த 13வது திருத்தச் சட்டத்தை கையொப்பமிட்ட 87ஆம் ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு இதை அமுல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதும் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இதை தமிழீழ விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக நிராகரித்த ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இதே இந்தியா இதை வலியுறுத்த வேண்டும், அதற்கு தமிழ் தேசிய கட்சிகளை துணைக்கு அழைத்து அந்த விடயத்தை இவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பி மோடி அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுப்பதும் அதை சம்பந்தமாக இலங்கையோடு அதை வைத்து கொண்டு மீண்டும் வலியுறுத்துவதற்கு முனைவதுமான ஒரு நாடகமாக இருக்கலாம். ஆனால் திரு அவர்களே, இதே போல இந்த எதிர்ப்பு என்பது எதை முன்னெடுத்தாலும் அதை எதிர்க்கின்ற வகையிலே தமிழர்கள் ஒன்றுபட்டு பயணிக்கவில்லை என்று சொல்லுகிற செயல்பாட்டில் காசி ஆனந்தன் அண்ணா அவர்கள் கடந்த ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் 2 என்று சொல்லி இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீள நினைவுபடுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை செய்த பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விமர்சித்தது. நீங்கள் இந்த இரண்டையும் எப்படி பார்க்கிறீர்கள்? காசி ஆனந்தன் அண்ணா முன்னெடுத்த 13வது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீள வலியுறுத்தி மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்ததும் இந்த 13வது திருத்தத்தையும் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது அதில் அடிப்படை, அதாவது 1976 உருவாக்கப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது அது ஒரு குறிப்பிட்ட கோட்பாடோடு உருவாக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆனால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த கான்செப்ட் தமிழ் கட்சிகள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் யாரையும் கேட்காமல் தனிப்பட்ட முறையில் அதை மாற்றும் உரிமை எங்களுக்கு இல்லை. அப்படி மாற்றுவதா இருந்தால் உலகத்தில் இருக்கும் அனைத்து, அதாவது இதற்காக போராடி இடம்பெயர்ந்த அனைத்து தமிழ் மக்களின் பிரதிநிதிகளையும் கூட்டி, தாயத்தில் இருக்கும் தமிழ் கட்சிகளை கூட்டி எல்லோரையும் வைத்துக் கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கி போட்டு அதன் பின் மோடியிடம் கொண்டு செல்வதென்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஆனால் தன்னிச்சையாக ஒரு ஆரம்பத்தில் சரித்திரபூர்வமான ஒரு தீர்மானம் தான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம். இந்த தீர்மானத்தை தன்னிச்சையாக மாற்றி சென்றது என்பது ஏற்புடையது அல்ல. ஆகவே காசி அண்ணன் இந்தியாவை அணுவதற்காக இதை செய்திருந்தாலும் கூட அவர் இதை ஆழமாக சிந்தித்து செய்யவில்லை என்பதுதான் நான் பார்க்கின்றேன். அதாவது தேவா கூறியது போல் எல்லோரும் தங்களை மையமாக வைத்துக் கொண்டுதான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தாயத்தில் இருக்கும் தமிழ் கட்சிகளை எடுத்தாலும் கூட அதுதான், எல்லோரும் தம்மை மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த செயல்பாடுகளை ஈடுபடுகின்றார். அதே நேரத்தில் இன்னொரு விடயம், 13ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது 2 நாடுகள், இந்தியா, இலங்கை. இந்த 2 நாடுகள் தான் ஒப்பந்தம் இட்ட நாடுகள். தமிழருடன் பேசாமல் இலங்கையில் ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும் என்று இந்தியா ராஜீவ்காந்தியும் இலங்கையில் ஜே.ஆர். ஜெயவர்தனாவும் கூட்டாக சேர்ந்து இதை கையொப்பமிட்டவர்கள். அதே நேரத்தில் இதே இலங்கை கோர்ட்ஸ் மூலமாக, அதாவது நீதிமன்றம் ஊடாக இந்த தீர்மானத்தை உடைத்தது. அதை உடைத்த என்பது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அந்த சர்வதேச ஒப்பந்தத்தை 2 நாடுகளுக்கு இடையே உடைக்கும் போது பிரஸ்டீஜ் பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்தியா என்று கிழக்கு ஆசியாவில் வல்லரசு நாடாக கூறிக்கொண்டிருக்கும் இந்தியா இதை ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனையா பார்த்திருக்குமா இருந்தால் இன்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அத்தனையும் இந்தியா செய்திருக்க வேண்டும். இதற்கு துணையாக தமிழ் கட்சிகள் அவசியம் இல்லை. 87 கூட தமிழ் கட்சிகள் அவசியம் இல்லாமல் தான் இந்த ஒப்பந்தம் கை சார்ந்திடப்பட்டது. இன்று அதே இலங்கை தான் அதை நிராகரித்தது. 2 நாடுகளுக்கிடையே நடந்த ஒப்பந்தத்தை உடைக்கும் போது முக்கியமான நாடாகிய இந்தியா, இதில் முன்னின்ற இந்தியா இன்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தானாக செய்திருக்க வேண்டிய ஒரு விடயம். இதில் தமிழ் கட்சிகளை சேர்த்தது என்பது உண்மையில் நான் பார்க்கிறேன், எல்லோரும் தாயகத்தில் முக்கியமான பல அரசியல் கட்சிகள்
தமது தேர்தலுக்காக தம்மை இன்னும் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்கலாம். எல்லோருக்கும் இத்தனை அழிவு நடந்திருக்கின்றது, இன்றும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பொருளாதார ரீதியில் கூட தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்றால் அது சர்வதேச அளவில் தான் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். 46வது 46/1 ரெசல்யூஷன் கூட சில வழிபாதைகளை உருவாக்கி தந்திருக்கின்றது. இதை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு மீண்டும் 13க்குள் போய் நிற்பது என்பது இதில் என்ன முக்கியம் என்பதை அவர்கள் எங்களுக்கு சொல்லியாகும். ஆகவே இந்த விடயத்தை பார்ப்போமா இருந்தால் காசி அன்னை அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீளெடுத்து அதை மாற்றி முன்வைத்ததும் இந்த 13 இவர்கள் கொண்டு வந்ததும் இந்த அழிவை நேரில் கண்டவர்கள். இவ்வாறு செய்வதென்றால் இந்த துரோகம் என்ற வார்த்தையை நான் பிரயோகிக்க விரும்பவில்லை. இந்த மனசாட்சியை வைத்து இதை செய்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். திரு அவர்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்வீர்களாக இருந்தால், அந்த காசி ஆனந்தன் அண்ணா எடுத்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை ஒருங்கிணைத்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது அதனை வலியுறுத்தி பிரதமர் மோடி அவர்களிடம் முன்வைத்த முன்மொழிவில் செய்யப்பட்ட மாற்றம் என்று நீங்கள் குறிப்பிடுவதை மீண்டும் நேயர்களுக்கு அல்லது தமிழர்களுக்கு நினைவுபடுத்துங்களேன். உண்மையாக திடீரென்று கேட்டபடியால் உண்மையாக அது எனக்கு நினைவுக்கு வரவில்லை. ஆனால் இந்த மாற்றம் ஏற்படுத்தினார்கள் என்பது மட்டும் எனக்கு முக்கியமாக தெரியும். அதை பற்றி பல விமர்சனங்களும் அந்த நேரத்தில் வந்தது. இல்ல, அது விமர்சனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நான் காசி அண்ணன் அவர்களுடன் நேரடியாக வானொலியிலும் பேசியிருந்தேன். அதிலே நீங்கள் சொல்வதைப் போல 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையில் முன்வைக்கப்பட்ட பிரகடனத்தை அதுக்கு 2வது வட்டுக்கோட்டை தீர்மானம் 2 என்று பெயர் வைத்ததில் பலர் விசனப்பட்டார்கள் என்றுதான் அறிகிறேன். சரி, நான் திடீரென்று உங்களை சங்கடத்துக்குள்ளாக்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை. கூறியதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நான் இந்த விடயத்தை கூற விரும்புகிறேன் என்றால், நிச்சயமாக வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தமிழர் தரப்பினுடைய ஒரு உச்சமான ஒரு தினமாகவும் நிறைவேற்றப்பட்டதுமாக பார்க்க வேண்டும். என்னவென்றால், எதிரெதிராக இருந்த தமிழ் தரப்பினுடைய கட்சிகள், மலையக தமிழ் தலைவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவாக்கப்படுகின்றது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு 1, 2, 3, 4 என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அதற்கான ஆணையை 77ஆம் ஆண்டு அனைத்து மக்களும் கொடுக்கின்றார்கள். விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தேசிய தலைவர்கள் கூட தெளிவாக கூறுகின்றார், நான் தமிழீழத்தை கோரவில்லை. 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலே அந்த தீர்மானத்தை நகர்த்துவதற்கு தமிழ் தலைமைகள் தவறிழைக்கின்றார்கள். அதை நான் சரியாக வழிநடத்தி செல்கின்றேன் என்ற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தேசிய தலைவர் அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆகவே இது ஒட்டுமொத்த தமிழர்களினால் கொண்டு வரப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு 2, 3, 4 என்ற வடிவம் கொடுப்பதோ, அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீறுகின்ற உரிமையோ இதுவரைக்கும் எந்த தமிழ் தரப்புக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே புலம்பெயர் தேசத்தில் கூட நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நாங்கள் எதையும் எதிர்க்கின்றோம், எதையும் எதிர்ப்பவர்கள் அல்ல. நாங்கள் 14 நாடுகள் சேர்ந்து நாங்கள் 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவிலே ஒரு மகாநாடு ஒன்று நடத்துகின்றோம், அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவையினால். அந்த 14 நாடுகளைச் சேர்ந்த மக்களவைகளை ஒற்றுமையாகத்தான் தமிழர்களுக்கு ஏற்பட்டது இன அழிப்பு. இன அழிப்புக்காக ஐநாவின் மேற்பார்வையில் சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் இவற்றுக்கு நீதியான நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் இலங்கை அரசை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்கின்ற 3 அமர்வை இதே 14 நாடுகள், தாயகத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற 50க்கு மேற்பட்ட தமிழர் பிரதிநிதிகளை வைத்து அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை தன்னுடைய கொள்கையை வகுத்து நகர்ந்து செல்கின்றது. ஆகவே நாங்கள் அந்தந்த நாடுகளிலே வாழுகின்ற நாங்கள் இந்த தமிழர் தரப்பினால் அரசியல் ரீதியாகவும் மக்களின் ஆணையையும் பெற்ற இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எமக்கான தீர்வை நாங்கள் கேட்கின்றோமே தவிர
புதிதாக ஒன்றையும் நாங்கள் கேட்கவில்லை. அந்த மக்கள் வழங்கிய ஆணைக்கு இவ்வளவு அழிவை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எம் ஈழத்தமிழர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே திருவண்ணா குறிப்பிட்டது போல்தான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பாருங்கள். அதிலே ஏற்கனவே கச்சதீவு என்கின்ற ஒப்பந்தத்தை இலங்கையினுடைய வெளிவிகார பிரதிநிதியும் இந்தியாவினுடைய வெளிவிகார பிரதிநிதியும் கையொப்பமிட்டு கையளிக்கப்படுகின்றது கச்சதீவு. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கையின் அரச அதிபரும் இந்தியாவின் அரச அதிபர்களும் உச்ச பதவியில் இருப்பவர்களால் கையொப்பமிட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஆனால் 2 அரச பிரதிநிதிகளால் கையொப்பமிட்ட இலங்கைக்கு சாதகமான கச்சதீவு என்கின்ற ஒப்பந்தத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை அரசு 2 நாட்டு அதிபர்களினால் கையொப்பமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தூக்கி எறிகின்றது. ஆகவே இதை பொறுப்படுத்தி நகர்த்த வேண்டிய முழு பொறுப்பும் இந்தியாவுக்கு இருக்கின்றது. ஆகவே அதற்கு தமிழர் தரப்பு தேவையில்லை. தமிழர் தரப்பு இன்று முன்னெடுத்ததனுடைய என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக ஒருவர் தண்டபாட்டிலே புறப்பட்டு அமெரிக்கா கனடா போல நாடுகளுக்கு சென்று வந்து விட்டார். ஆகவே இவரை புலம்பெயர் தமிழர்கள் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். சர்வதேச ரீதியாக இவர் தமிழ் மக்களின் பிரதிநிதி அல்ல, இவர் அறிவிக்கப்படாத இலங்கையினுடைய வெளிவிகார அமைச்சர் என்று புலம்பெயர் தமிழர்கள் முத்திரை குத்தி விட்டார்கள். தாயக தமிழர்களும் புறந்தள்ளி விட்டார்கள். ஆகவே அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழர் தரப்புக்குள் இருக்கின்ற ஒரு போட்டியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். நிச்சயமாக அரசியல் போட்டி என்பதில் டெலோ கட்சி, அதாவது தன்னிச்சையாக தமிழரசு கட்சி, அதிலும் குறிப்பாக சுமந்திரனும் சம்பந்தனும் இயங்குகிறார்கள் என்ற ஒரு பாணியிலே தான் அவர்கள் இதனை ஆரம்பித்தார்கள். இது அரசியல் போட்டி என்று குறிப்பிட்டாலும் இந்த முஸ்லிம் காங்கிரஸையும் மனோ கணேசன் போன்றவர்களையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க எடுத்த முயற்சியை திரு அண்ணா நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, அதாவது தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இணைய வேண்டும், ஒரே குரலில் பேச வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த இணைவை நான் உண்மையாக சந்தோஷமாகத்தான் வரவேற்றேன். மலையத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்கள், இஸ்லாமிய கட்சி, முஸ்லிம் கட்சிகள் பிரதிநிதிகள், தமிழ் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து சந்தித்த அந்த உறவு ஒரு உண்மையான பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், மலைய மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள், இன்றும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் சகோதரர்களும் மிகவும் பாதிப்புள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் ஈழத்தமிழர்களும் இலங்கையில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் மக்களும் ஒன்றாக கூடி சரியான ஒரு விடுதலைக்கான பாதையை சரியான முறையில் எங்களுக்கான தேவைகளை, அதாவது அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒன்றிணைந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்று சொன்னால் இந்த இணைவைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை இந்தியா எங்களை பாவித்ததா இல்லாட்டி இந்த அரசியல் கட்சிகள் இலங்கை அரசை பயப்படம் வைப்பதற்கும் அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கும் என்றால் சில கட்சிகள், இந்த குழுவில் இருந்த சில கட்சிகள் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் கட்சிகள். ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி இந்த குழு ஒன்றிணைந்ததா, இதெல்லாம் அதற்கான பதிலை அவர்கள்தான் நமக்கு கூறியாக வேண்டும். ஆனால் இந்த ஒற்றுமை என்பது மிகவும் சந்தோஷமாக நாங்கள் வரவேற்கிறோம். இல்ல, இந்த ஒற்றுமை என்பது எதற்காக ஒன்று சேர்ந்தார்கள் என்பதிலே தான் இந்த கேள்வியை நான் முன்வைத்தேன். காரணம் என்னவென்றால் 13வது திருத்தத்தை தான் அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டிலே மனோ கணேசனுடைய பாகம் எப்படி இருக்கும் என்பதும், அதே போல் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது கிழக்கு வடக்கு பிரிக்கப்பட்டு அந்த கிழக்கை முஸ்லிம்களா அல்லது சிங்களவர்களா ஆளுவது அல்லது அதை முழுமையாக தமிழர்களிடமிருந்து பறித்தெடுப்பது என்கின்ற ஒரு களத்திலே நீங்கள் சொன்னதை போல ஒற்றுமையை உருவாக்கி இதனை உடைத்தெறிவதற்கு சிறுபான்மை இனமாக, அந்த நாட்டின் சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய 2 இனங்கள் இணைவது என்பது சாத்தியமான அல்லது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த 13க்குள் கொண்டு வந்து அதற்குள் இவர்களை உள்நிறுத்தி இப்பொழுது அதுவே சிக்கலாக நிறைவாக இந்த கையொப்பமிடாத சந்தர்ப்பத்திலே சுமந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக அறிகிறேன். சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய தீர்வு என்ற வார்த்தையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளாததனால் தாம் விலகிக் கொள்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் தமிழரசு கட்சி மீண்டும் எங்களுடைய பழைய சுய நிர்ணய உரிமை போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறதா, அல்லது என்னுடைய பார்வையில் ஒட்டுமொத்தமாக இது அரசியல் பலத்தை காண்பிக்கின்ற ஒரு பல போட்டியாகத்தான் இந்த 13 ஒருங்கிணைவு முடிந்திருக்கிறது. இது இன்னும் பாரிய பிளவுகளை உருவாக்கி இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. தேவா? ஆமாம், நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல்தான். என்னவென்றால், சரியான தெளிவும் சரியான புரிந்துணர்வும் இல்லாமல் அவசர கதியிலே கூட்டப்பட்ட ஒரு குழுக்களுக்கிடையே இப்படியான முரண்பாடுகள் தான் வரும். ஏன் அதிலே கலந்து கொண்ட நான் அதிலே பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதி தெளிவாக கூட்டினார், 13 தாண்டி நான் எந்த ஒன்றுக்கும் கையொப்பமிட மாட்டேன் என்று கூட குறிப்பிட்டிருந்தார். எல்லாவற்றையும் அதற்குள் நடைபெற்ற அனைத்தையுமே நாங்கள் ஊகிக்க தேவையில்லை. அதே தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைத்து விட்டார் ஏற்கனவே. ஆகவே இந்த கூட்டு என்பது பல பரீட்சை, தங்களுக்குள் யார் என்கின்ற ஒரு பல பரீட்சையில் அவசர கதியில் கூட்டப்பட்ட கூட்டே தவிர இது தமிழர்களுக்கு ஒரு விடிவை தருவதற்காக கூட்டப்பட்ட கூட்டு அல்ல. ஆகவே இப்படியான கூட்டுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற பொழுது அது தமிழர் தரப்புக்கு பாதகமாக அமையும். ஏனென்றால் தமிழர் தரப்பு தெளிவாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை, தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசம் இணைந்து முன்னெடுக்கின்ற ஒரு முடிவுதான் நிச்சயம் இவ்வளவு அழிவுகளை சந்தித்த ஒரு இனத்துக்கான முடிவாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆகவே அப்படி ஒரு இணைவில்லாமல் அவசர கதியிலே எந்த விதமான ஒரு திட்டமிடம் இல்லாமல் தொடங்கப்பட்டால் இப்படியான பின்னடைவுகள் ஏற்படும் என்பதிலே எதிர்பார்த்த ஒன்று நடைபெற்றிருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். சரி, திரு அவர்களே, இப்பொழுது இந்த ஒருங்கிணைவில் ஒருங்கிணையாத ஒரே கட்சி, நாங்கள் கட்சி சார்ந்து பேச வேண்டாம், ஆனால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் கட்டமைப்புகளாக அங்கே எங்களுடைய தேசத்திலே நடைபெறுகின்ற அரசியல் மாயாஜாலங்களை பார்த்து கொண்டு விமர்சித்துக் கொண்டு இருப்பதோடு மட்டுமில்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக நாங்கள் இந்த தெளிவுகளை இப்படியான சந்திப்புகள் மூலம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய தெளிவான பார்வையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் அவருடைய கட்சியும் ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து துணிச்சலாக இதிலிருந்து விலகி நின்றார்கள். இதை அங்குள்ள மக்கள், உண்மையான தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? புலம்பெயர்ந்த தமிழர்களாக நாம் எப்படி பார்க்கலாம்? அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிலைப்பாட்டை பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். என்னென்று சொன்னால், உளவு அழிவை சந்தித்த இனம் சாதாரண பயமுண்டைக்குள் அடங்கிவிட முடியாது. ஆகவே இதை அங்கே இருக்கும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாக வீட்டுக்கே வாக்களித்த எமது மக்கள் அதை மட்டும்தான் வீடுதான் எங்கள் சின்னம் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு உண்மையான விடுதலைக்காக, எமது மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து கொண்டு இருப்பவர்களை ஆதரித்து முன் கொண்டு வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் முக்கியமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த பலத்தை எவ்வாறு தாயத்தில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக அது உருவெடுக்க போகின்ற என்பதுதான் கேள்வி. அதாவது போர் முடிந்து 12 வருடங்கள் ஆகின்றது. நாங்கள் ஒரு கட்சியை விமர்சிக்கவில்லை, அவர்களின் வளர்ச்சியைத்தான் விரும்புகின்றோம். அந்த வளர்ச்சியில் இந்த அரசியல் தலைமைகள் மக்கள் மயப்படுத்த ஒரு அரசியலை உருவாக்கவில்லை என்பது ஒரு கவலையான ஒரு விடயம். சரியான ஒரு சிவில் சமூக சொசைட்டி தாயத்தில் இல்லை. அவர்கள் இருந்திருந்தால் எந்த கட்சி சார்பற்று மக்கள் பயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு எமக்கு தலைமை வைக்கக்கூடிய கட்சிகளை கைகாட்டி இவர்கள்தான் எமக்கு
சரியான பாதையை வகுத்து தரக்கூடியவர்கள் என்ற ஒரு சுற்றாடல் அங்கே இன்னும் உருவாகவில்லை என்பது என்னுடைய கவலை. நீங்கள் விரும்பினீர்கள், சொல்லுங்கள். ஆமாம், நான் என்னத்தை இந்த விடயத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்றால், இந்த விடயத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது நாம் தொலைவில் இருக்கின்ற இங்கிருக்கின்ற எங்களுக்கே இந்த கூட்டினுடைய உள்நோக்கம் புரிந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் இந்த கட்சிகளோடு எல்லாம் அவர்கள் தொடர்பிலே இருப்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் தனித்து நின்றால் கூட சரியாக நின்றிருந்தார்கள். அவர்கள் எந்தவித அச்சமும் இருக்கவில்லை. அவர்கள் கொண்ட கொள்கையிலே அவர்களுக்கு அச்சம் இருக்கவில்லை. ஆனால் தனித்து நின்றாலும் சரியாக நின்றோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் இப்பொழுது. ஆகவே தனித்து நிற்பது சேர்ந்து நிற்பது அல்ல, சரியாக நிற்பது என்பதிலே அவர்கள் சரியான முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கின்றேன். சிவில் சமூகங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பல ஆய்வாளர்கள், ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் மயப்படுத்தலில் இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய கட்சிகள் பொருளாதார ரீதியான வளங்களை பெற்றுக் கொடுப்பதில் தேசிய கட்சிகளோடு இணைந்திருப்பவர்கள் மிக வெற்றிகரமாக கடந்த தேர்தலில் 3க்கு மேற்பட்ட ஆசனங்களை, 4 ஆசனங்களை, 5 ஆசனங்கள் வடக்கு கிழக்காக பார்த்தால் கைப்பற்றி இருக்கிறார்கள் அல்லது பெற்றிருக்கிறார்கள். இந்த பொருளாதார பக்கம் என்பதில் கவனம் செலுத்துவதற்கு மேலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் தேசியம் என்கின்ற செயல்பாட்டிலே அதனை பெறுவதிலேயே நீங்கள் தேவா சொன்னதை போல இறுக்கமாக இருந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட சிவில் சமூக அமைப்புகள், மக்கள் சார்ந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு, இப்பொழுது P2P-ஐ நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த கட்டமைப்பை உருவாக்கிய வேலன் சுவாமிகள், சீலன் போன்றவர்கள் அரச சார்பற்ற ஒரு முன்னெடுப்பாக இதை முன்னெடுத்த பொழுதிலும் இறுதியில் அது அரசியல்வாதிகளால் ஹைஜாக் பண்ணப்பட்டது. குறிப்பாக சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்களால் அது ஹைஜாக் பண்ணப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறோம். இந்த சிவில் சமூக அமைப்புகள் ஒரு தீர்மானத்தை, யாருக்கு வாக்களிக்க வேண்டும், மக்களை ஒருங்கிணைத்த ஒரு அரசியல் சாராத கட்டமைப்பாக வருகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அரசியல் சம்பந்தமாக எந்த தீர்மானத்தையும் எடுக்க மாட்டோம், மக்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு போக்கு நியாயமானது. அதாவது மக்களை சிவில் சமூக கட்டமைப்பாக உருவாக்கினால் அவர்கள் மக்களுக்கு சரியானதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பதுதானே பயனுள்ளதாக இருக்கும். அல்லது நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் இருவரில் யாராவது அதற்கு விளக்கம் தர முடியுமா? நீங்க கூறுங்க, திருவண்ணா கூறுங்க. அதாவது நான் நினைப்பது என்னவென்றால், ஒரு சிவில் கட்டமைப்பு என்பது தாயத்தில் இருக்கும். அதாவது அடிப்படையில் இந்த P2P நடந்தது போல் காலங்காலமாக இலங்கையில் பல சிவில் கட்டமைப்புகள், தமிழ் சிவில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு பின்பு அது ஓய்ந்து போய் மீண்டும் உருவாக்கப்பட்டு இந்த நிலையை மாற்றியாக வேண்டும் என்பது மிகவும் ஆர்வம் உள்ளவன் நான். அந்த அடிப்படையில் சிவில் கட்டமைப்புகள் நாங்கள் அரசியல் சார்பு அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது சொல்வது ஒரு பக்கமாக இருந்தாலும், மக்களுக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றது. ஒரு கட்சி சார்ந்த விடயம் அல்ல இது. ஒரு தேர்தலுக்கு ஆசனம் பெறும் ஒரு செயல்பாடு அல்ல. மக்களுக்கு யாரால் எப்படி அந்த மக்களுக்கு இலங்கையின், அதாவது ஒரு தமிழ் மக்களின் விடுதலையை சரியான முறையில் சென்று குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளை, இல்லாவிட்டால் பிரதிநிதிகளை காட்டிக் கொடுப்போ, அதாவது முன்வைத்து இந்த மக்கள் முன் அறிமுகப்படுத்தும் ஒரு கட்டமைப்பாக கூட இருக்கலாம். எந்த அடிப்படையில் ஒரு சிவில் சமூகம் கட்சி சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கோட்பாடு. தேவா, நீங்கள்? இல்ல, சிவில் சமூகம் என்னை பொறுத்தளவிலே இப்படியான தேர்தல் நேரங்களிலே சிவில் சமூகம் என்ன, தமிழர் தரப்பிலே தமிழர்களுடைய வேண்டுதல்களுக்கு மாறாக நடப்பவர்களையும் தமிழர்களுக்கு தீங்கிழைத்தவர்களும்
இவர்கள் தேர்தலிலே நிற்கின்ற பொழுதும் அவர்களை அடையாளப்படுத்தினாலே அதே மிகப்பெரிய விடயமாக இருக்கும். அவர்களை வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும். அப்படி வெட்ட வெளிச்சமாக்கினார்கள் என்றால் தமிழர் தரப்புக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழியை உண்டு பண்ணியதாக இருக்கும். அவர்கள் சிவில் சமூகம் என்று உருவாகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் கட்சி சார்பாக இருக்க விருப்பமில்லை என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் எடுத்தால் கூட பிழையானவர்களையாவது அடையாளப்படுத்தலாம் அல்லவா? தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இலங்கை அரசோடு சேர்ந்தும் சர்வதேசத்தோடு சேர்ந்தும் மிக பெரும் தீங்கு இழைக்கின்ற சக்திகளையாவது அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி அறிமுகப்படுத்தாமல் விட்டால் அப்படியான ஒரு சிவில் சமூகம் நமக்கு தேவையில்லை தானே. ஏனென்றால் சிவில் சமூகம் என்பது சந்திக்கின்ற மிக பெரும் இலங்கையினுடைய ஒரு அச்சுறுத்தல் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே மிக தங்கள் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் தமிழர் தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் செல்வராஜ் அவர்களை கூட தாக்குகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கின்றது. அவர் விளக்கேற்ற வருகின்ற பொழுது நடக்கின்றது. ஆகவே தமிழர் தரப்பு என்கின்ற அடிப்படையில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பில்லாத இடத்திலே சிவில் சமூகம் என்பது அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கென்றது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களுக்கான ஒரு இடைவெளிதான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்று வடக்கு கிழக்கின்றே வாழுகின்ற அத்தனை தமிழ் மக்களும் தமிழ் மக்கள் என்கின்ற அடிப்படையிலே ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்குள் அகப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது இவர்களுக்கு எப்படி என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் நிச்சயம் அதை தாண்டி தேர்தல் வருகின்ற நேரத்திலே நிச்சயம் இவர்களினால் தமிழினத்துக்கு மிக பெரும் பேராபத்து ஏற்படுகின்ற நபர்களை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களாக இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகிற அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், இன்னும் பல கட்டமைப்புகள், ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகள், அதே வேளையில் தமிழீழ விடுதலை போராட்ட காலங்களில் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, பல நாடுகளில் கிளைகள் இன்னமும் மாவீரர் தினங்களையும் முள்ளிவாய்க்கால் அவலத்தையும் அனுஷ்டிப்பதோடு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்னும் ஒரு புறம் பார்த்தோமாக இருந்தால் தமிழீழ விடுதலை புலிகளாக ஜனநாயக நீரோட்டத்துக்குள் நாம் வரவிருக்கிறோம் என்ற ஒரு செய்திகளையும் ஊடக பரப்புகளினூடாக பார்க்கிறோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள், நாங்கள் மக்கள் மயப்படுத்தல் என்பதில் புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஒருங்கிணைந்த ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட கட்டமைப்பாக அல்லது இயக்கமாக இயங்குகிறோமா, அல்லது எங்களை அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய சொல்லை அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கருத்தை ஒருமித்து அங்கே உள்ள அரசியல் தலைவர்களுக்கோ அல்லது அங்கே உள்ள மக்களுக்கோ தெரிவிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இயங்குகிறோமா அல்லது இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கடந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்த பொழுது நான் அதை பெருமையாக குறிப்பிட்டேன். பல கட்டமைப்புகளாக இருந்தாலும் பல்கி பெருகி விரிந்து சென்று கொண்டிருந்தாலும் இலக்கு ஒன்று என்கின்ற முறையில் அத்தனை கட்டமைப்புகளும் ஒருங்கிணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை மிக வெற்றிகரமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு செய்தார்கள். இந்த இரண்டு விதமான அணுகுமுறை இருக்கிறது. எல்லோரும் ஒன்று சேர்வது, எல்லோரும் தனித்தனியாக பயணிக்கின்ற அந்த பயணத்தில் ஒரு புள்ளியில் இறுதியில் சேர்வது. எதை நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை சாதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் திரு அண்ணா? ஒற்றுமை என்ற விடயத்தில் நான் காலங்காலமா 2009க்கு பின் எல்லா நாடுகளையும் பார்த்தீர்கள் என்றால் அழிவுக்கு பின் ஒரு மாறிய ஒரு ஒற்றுமை வரும், ஒரு பாரிய அணி உருவாக்கப்படும். அணிக்கு எதிராக போராடும் மக்களாகத்தான் நாங்கள் பார்க்கப்படுவோம், அணி சேர்வோம். ஆனால் ஈழத்தமிழருக்கு நடைபெற்றதோ எதிர்வினையானது. பல பல அமைப்புகளாக பல பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் கூட நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் உலகத் தமிழர் பேரவை உருவாக்கத்தில்தான் நாங்களும் பின்னணியில் தான் இருந்தவர்கள். GTF உருவாக்கப்படும் போது அது பாரிஸில் தான் ஆகஸ்ட் 9, 2009 உலகத்தில் 5 கண்டங்களிலிருந்து வந்த கட்டமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த உலகத் தமிழர் பேரவை. ஆனால்
அந்த உலகத் தமிழர் பேரவை என்று வழி தவறி சென்றதோ, என்று ஏகாபத்திய அரசுகளின் எடுபிடிகளாக மாறியதோ, அன்று ஐரோப்பாவில் இருந்த இந்த 14 கட்டமைப்புகள் அதிலிருந்து விலகின. அதில் அன்று முதல் தான் இந்த அனைத்துலக ஈழத் தமிழர் அவை உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு எமது அமைப்புகள் எல்லோரும் இந்த உலகத் தமிழர் பேரவையின் உருவாக்கத்தின் பின்னணியாக இருந்து செயல்பட்டவர்கள் நாங்கள். ஆகவே இந்த ஒற்றுமை என்ற விடயத்தில் நாங்கள் ஒன்றாக ஒரே குரலாக செயல்பட வேண்டும் என்பதில் விரும்பி தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று 14 நாடுகள் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட வேற்று கட்டமைப்புகளுடனும் அந்த நீங்கள் சொன்னது, அதாவது நோக்கம் ஒன்று, அதாவது நமது நோக்கம் தாயத்தின் விடுதலை ஒன்றுதான். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றாக செயல்படக்கூடிய அமைப்புகளுடன் சேர்ந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த முயற்சி என்பது 12 வருடங்கள் மிகவும் சைக்காலஜிக்கல், அதாவது மனோவியல் ரீதியில் பாதிக்கப்பட்ட இனமாக இருந்தவர்கள் மெல்ல மெல்லமாக கட்டி எழுந்து இன்று ஒற்றுமை என்ற விஷயத்தில் அவசியம் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒற்றுமையிலும் கூட எவ்வாறான நோக்கங்கள், அதாவது சில ஜிடிஎஃப் போன்று சில கட்டமைப்புகள் இன்றும் அரசுடன் செயல்படும் கட்டமைப்பாகத்தான் இருக்கின்றன. ஆகவே அவை எல்லாவற்றையும் நாங்கள் கண்டுபிடித்து நாங்கள் சரியான பாதையில் செல்லக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்குவதும் இல்லாவிட்டால் அவர்களோடு ஒன்றாக செயல்படுவதும் தான் எங்களது அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. தேவா, கனடாவை பொறுத்தவரையில் கனடாவிலே உங்களுடைய நிலவரங்களை சொல்லுங்கள். இல்லை, நிச்சயமாக எல்லோரும் குறிப்பிடுவது ஒன்றாம், ஒற்றுமை என்பது முக்கியம். ஆனா அந்த ஒற்றுமை கொள்கை ரீதியாக ஒற்றுமைப்படுவதா அல்லது அமைப்புகள் உருவாகி இருக்கிறது என்பதற்காக ஒற்றுமைப்பட வேண்டுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்தளவிலே வேலை திட்டங்களும் கொள்கையும் தான் ஒற்றுமையை ஏற்படுத்துமே தவிர அமைப்புகள் உருவாகி இருக்கிறது என்பதற்காக அது ஒற்றுமையாக மாறாது. ஒன்றே ஒன்று சின்ன உதாரணம் குறிப்பிடலாம். மிக பெரும் விடுதலை போராட்டத்தின் உச்சம் இடம்பெற்று அங்கே ஒரு நிழல் அரசு உருவாகி மிக பெரும் உலகம் போற்றுகின்ற ஒரு அரசை உருவாக்கி என்ற தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தமிழீழ மாதிரி நாட்டின் உருவாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கூட தமிழர் பிரதிநிதி தானே டக்ளஸ் தேவானந்தா. ஆகவே அவரை ஒற்றுமை அதற்கு கூற முடியுமா? ஒற்றுமை இல்லை என்று கூற முடியுமா? இல்லை. ஒற்றுமை என்பது கொள்கைதான் ஒற்றுமையை தீர்மானிக்கும், வேலை திட்டத்தான் ஒற்றுமையை தீர்மானிக்கும் தவிர அந்த வகையிலே திருவண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போன்றுதான் ஏற்கனவே 2009 ஆண்டுக்கு முன்பாக தேசிய தலைமையின் ஆணையின்படி அந்தந்த நாடுகளிலே செயற்பட்டு வந்த தாய் கட்டமைப்பு, அதனால் அரசியல் செயற்பாட்டுக்காக 2009 ஆண்டுக்கு பிற்பாடு உருவாக்கப்பட்ட மக்களவைகளும் ஒற்றுமையாக இருந்துதான் செயற்பட்டு கொண்டு வருகின்றன. 14 நாடுகளிலே மக்களவைகள் கொள்கை ரீதியாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் கொள்கை ரீதியாக செயற்பட்டுக் கொண்டுதான் வருகின்றார்கள் 14 நாடுகள். ஆகவே ஒற்றுமையாகத்தான் செயற்பட்டுக் கொண்டு அப்படி இருக்கின்ற போது கூட ஒரு சில கொள்கைக்கு முரண்பாடாக இருப்பவர்களோடு எங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஆகவே அதை நாங்கள் ஒற்றுமை இல்லை என்று குறிப்பிட முடியாது என்று கருகின்றேன். ஒற்றுமை என்பது கொள்கை அடிப்படையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள் ஒற்றுமையாகத்தான் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள். அந்த பாதை, அந்த பயணம், இலக்கை நோக்கிய பயணத்தில் வெவ்வேறு பாதைகளிலே நாங்கள் பயணித்தாலும் கூட கொள்கை ரீதியில் உடன்பாடு இருக்கிறது, ஒருமைப்பாடு இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நிறைவாக சின்ன சின்ன விடயங்களுக்கான எதிர்ப்புகளை வெளிக்கொணர்கின்ற செயல்பாடு என்பது, குறிப்பாக நாங்கள் இப்பொழுது சமகாலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வல்வெட்டித்துறையிலே வருடா வருடம் நடைபெறுகிற பட்டமேற்றும் திருவிழா என்று சொல்லலாம், அல்லது ஒரு பெருவிழாவாக அந்த பட்டமேற்றுகிற செயல்பாடு இடம்பெறுகிறது. அதை ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக நாமல் ராஜபக்ஷ அவர்களை பிரதம அதிதியாக வல்வெட்டித்துறை மண்ணுக்கு அழைத்ததற்கு புலம்பெயர் கட்டமைப்புகள் சில எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது. நேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. மற்ற தமிழ் தேசிய கட்சிகளோ அல்லது கட்சி அரசியல் தலைவர்களோ அதை பற்றி எதுவுமே பேசவில்லை.
இதிலே இந்த மாதிரியான விடயங்கள் அரசு இலங்கையிலே மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் 2க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கில் தேசிய கட்சிகளோடு ஆளும் கட்சியோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக அமைச்சர் பதவிகளை வகிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது இந்த எதிர்ப்புகள் கண்டனங்கள் என்பது இந்த அளவில் எங்களுடைய தேசியம் நோக்கிய பயணத்தை மலினப்படுத்தும் அல்லது பலப்படுத்தும் என்று கேட்டால் இதுக்கு நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், இந்த பட்ட திருவிழா என்பது வல்வெட்டித்துறை மண்ணிலே ஆண்டாண்டு மிகவும் விமர்சனமாக நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை அந்த மண் என்பது உலகுக்கு பறைசாற்றிய வீரத்தின் விளைநிலமாக பறைசாற்றிய மண். அந்த மண்ணிலே மிக பெரும் இன அழிப்பின் உச்சம் புரிந்தவர் வந்து ஏற்றுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த பட்டமளிப்பு விழாவில் நடத்துகின்ற ஒரு குழுவி அந்த 7-8 நபர்களிலே ஒரு நபர் கொழும்பிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்து அவருடைய பொழுதுபோக்காகவே அங்கு வல்வெட்டித்துறை மண்ணிலே களியாட்ட நிகழ்வுகளை நடத்துவது, இப்படியான வேலை திட்டத்தை தான் அவர் முன்னெடுப்பவர். அவருடைய வேண்டுதலுக்கு அமையத்தான் இந்த ஒரு சந்திப்பு உருவாக்கப்பட்டு அந்த பட்டமளிப்பு அந்த பட்டம் ஏற்றுகின்ற அந்த நிகழ்வுக்கு அவர்தான் அவரை அழைத்து செல்வதாக முற்பட்டிருந்தார். ஏன் இதிலே தமிழ் மக்கள் மாத்திரமன்று அல்ல, குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் என்று புலம்பெயர் தேசமெல்லாம் இருக்கின்ற அத்தனை நலன்புரி சங்கங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த மண்ணை சேர்ந்த ஒருவருடைய செயற்பாடு, ஒருவர் தான் அதை முன்னின்று அதை செயற்படுத்தியிருந்தார். அந்த செயற்பாட்டை புலம்பெயர்ந்து இருக்கின்ற வல்வெட்டித்துறை மண்ணை சேர்ந்த அத்தனை நலன்புரி சங்கங்களும் அதற்கு கண்டித்து அந்த கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள். நிச்சயமாக எம் இனத்திற்கான விடிவும் விடுதலையும், அது மாத்திரமன்றி ஒரு பரிகார நீதியும், அது மாத்திரமன்றி எம்மின மக்கள் எம்முடைய மண்ணிலே சுதந்திரமாக வாழுகின்ற வழி அமைப்பதற்கு வழி இல்லாத இடத்து இந்த சிங்களத்தின் இன அழிப்பின் உச்சம் புரிந்தவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திருவிழா நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த கண்டனத்தை வெளியிட்ட முறையும் சரியானதாகவே நான் பார்க்கின்றேன். திருவண்ணா, நீங்கள் இந்த விடயத்தில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாமல் ராஜபக்ஷ அழைக்கப்பட்டு விட்டார். அவர் அங்கே வந்து திருவிழா நடக்கத்தான் போகிறது. கண்டனத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் இதுவரையில் முன்மொழிந்திருக்கிறது. தேவா குறிப்பிட்டதை போல வல்வெட்டித்துறை மண்ணை சார்ந்த கட்டமைப்புகள், புற நாடுகளில் உள்ள கட்டமைப்புகள் அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. ஆனால் மற்ற தமிழ் தேசிய கட்சிகளோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ இதனை பார்த்தும் பாராத முகமாக இருக்கிறது. இந்த பிறழ்வு என்பது, இந்த விதமான செயல்பாடு என்பது அரசை மீண்டும் பலப்படுத்தவும், அரசு சார்ந்திருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதனாக இருந்தார் என்ன, டக்ளஸ் தேவானந்தாவாக இருந்தார் என்ன, அவர்களும் நிச்சயமாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஒருவரை அழைத்தது என்பது தவிர்த்திருக்க வேண்டியது, தமிழர்கள் சிந்தித்திருக்க வேண்டியது. ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக இப்பொழுது அங்கஜன் ராமநாதன் பல தடவைகள் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணம் வந்து சென்றிருக்கிறார், பல வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தி சென்றிருக்கிறார், விளையாட்டுத்துறைக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார். இந்த இடத்தில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவற்றுக்கு கண்டனம் தெரிவிப்பது என்பது அல்லது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது நாங்கள் எங்களை மலினப்படுத்துகிறோமா? அதாவது நடைபெற முடியாத ஒன்றுக்கு, தடைப்படுத்த முடியாத ஒன்றை நாங்கள் வலியுறுத்துவதன் மூலம் நாங்கள் இதை சாதிக்கலாம் என்ற ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கிறது. சில வேளைகளில் சில செயல்பாடுகள் என்பது எங்களுடைய பலத்தை பலவீனமாக வெளிக்காட்டி விடக்கூடியதாக இருக்குமோ என்ற என்னுடைய அச்சம் நியாயமானதா திரு அண்ணா? அதாவது நீங்கள் கேள்வியிலே பதிலையும் கூறிவிட்டீர்கள். அதாவது இந்த அமைதியாக இருக்க கட்சிகள் இதை வைத்து எதை செய்கின்றார்கள்? அதாவது ஆட்சி மாற்றம் வராதவரை இந்த அரசுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது, ஆகவே நாங்கள் பேசாமல் இருப்போம் என்றுக்காக செய்தார்களா? இல்லாவிட்டால் அங்கஜன் ராமநாதன் இல்லாட்டி டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள்
தமிழர்களுக்கு நாங்கள் பொருளாதார வளங்களையும் வேலை திட்டங்களையும் கொடுத்தால் அவர்கள் தேசியத்தை மறந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் அரசியல் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போகின்றோமா என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது இலங்கை அரசு தமிழ் பகுதிகளில் தமிழர்கள் நிலங்களை கொலனைஸ் பண்ணி வைத்துக் கொண்டு அவர்களை பொருளாதாரத்தில் மனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களுக்கு உதவி செய்வது போல் வந்து அவர்களுக்கு வேலை திட்டங்களையும் வேலை வாய்ப்புகளையும் எல்லாவற்றையும் வழங்கி போட்டு இலங்கை அரசு அதாவது எங்கள் மக்களை கையேந்துவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அடிப்படையில் நாங்கள் சொல்ல போனால் வளமாக இருந்த மக்கள் நாங்கள். பொருளாதார தடை இருந்த போதும் தன்னிச்சையாக எமது நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற இனம் நாங்கள். இன்று இலங்கை அரசு 2009க்கு பின் எங்களை கையேந்திகளாக மாற்றும் வேலை திட்டத்தை தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது உலகத்தில் தமிழர் இந்த போராட்டம் என்பது பொருளாதாரத்தின் காரணமாக நடைபெற்றது என்பதை காட்டி தமிழருக்கான பொருளாதார வளங்களை நாங்கள் கொடுப்போமா இருந்தால் அவர்கள் தேசியத்தை மறந்து விடுவார்கள். ஆக இந்த அடிப்படையில் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதாவது தன்னிறைவு பெற்ற மக்களாக இருந்த எங்களை கையேந்துபவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கள கட்சிகள். அந்த சிங்கள கட்சிகள் துணை போகும் எங்கள் ஒரு சில அரசியல் நபர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், தலைவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த நபர்கள் செயற்திட்டத்துக்குள் அகப்பட்டு சிலர் தொடர்ச்சியாக இந்த விடயங்களில் போவது என்பது எமது தமிழ் தேசியத்தை, தமிழர் விடுதலையை, எமது எழுச்சியை, இல்லாட்டி நாங்கள் மகிமையாக வாழ்ந்த காலத்தை இருட்டடிக்கும் செய்யும் களமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல கண்டனம் தெரிவிக்க வேண்டும், தமிழ் மக்கள் ஆகிய அனைவரும் கண்டனம் தெரிவித்தே ஆக வேண்டும். அதாவது வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து தமிழர்கள் தமிழரின் கையில் இருக்குமா இருந்தால், தமிழரின் கடல் தமிழரின் கையில் இருக்குமா இருந்தால் தமிழர்களுக்கு எந்த பொருளாதார நலிவும் ஏற்படாது. ஆனால் இலங்கை திட்டம் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது. பவர்ட்டியில், அதாவது மக்களை பவர்ட்டியில் வைத்து இருப்பது என்பது வந்து மக்களை தன் பக்கம் திருப்பும் ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தேவா, நிறைவாக நாங்கள் நீண்ட நேரம் பேசினோம், பலதும் பத்தும் பேசினோம். புலம்பெயர்ந்த கட்டமைப்பாக அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை 14 நாடுகள் ஒருங்கிணைந்து ஒரு கட்டமைப்பாக நீங்கள் பயணிப்பது என்பது எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு, புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திற்கு மிக மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விடயமாகவே நான் பார்க்கிறேன். எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசியத்தோடு எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பழைய சரித்திரங்களை மீண்டும் உங்களுடைய அந்த கடிதத்திலே மிக அற்புதமாக பிரித்தானியா விட்டு சென்ற நாளில் இருந்து எப்படி இந்த அரசியலில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், தமிழர்கள் பின்தள்ளப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அழகாக ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். இவை ஒரு விழிப்புணர்வாக, என்னுடைய பார்வையில் விழிப்புணர்வாக பல புதிய அரசியல் வெளிநாட்டு பிரமுகர்களுக்கும் எதுவாக அமையும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு அவ்வப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் புதிய புதிய தலைவர்கள், புதிய புதிய அரசியல் பிரமுகர்கள் வெளிநாட்டு களத்திலே வருகிற பொழுது அவர்களுக்கான ஒரு புரிதலுக்காக இந்த சுருக்கமான 2 பக்க கடிதம் மிக அற்புதமானது என்பதையும் கூறி, நிறைவாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்னெடுக்கிற முன்னெடுப்புகளில் நான் எல்லோரிடமும் கேட்கிற கேள்வி, தமிழ் தேசிய பரப்பில் எங்களுடைய தாயகத்திலே இயங்குகிற கட்சிகளை வழிநடத்தவும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட தமிழ் தேசிய அரசியலை உருவாக்குவதில் எங்களால் என்ன செய்ய முடியும் என்று இருவரும் சுருக்கமாக சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மிகவும் சவாலான கேள்வியை கேட்டு விட்டீர்கள். அதாவது தமிழ் பரப்பில் தமிழ் கட்சிகளை எவ்வாறு நாங்கள் ஒன்றிணைப்பது, இல்லாவிட்டால் மக்கள் மயப்படுத்தப்பட்ட சமூகத்தை எப்படி உருவாக்குவது. நாங்கள் தொடர்ச்சியாக பல
அரசியல் விஞ்ஞானிகள் இல்லாவிட்டில் அரசியல் செயல்பாட்டாளர்கள் அரசியல் கருத்தாய்வாளர்களுடன் தாயத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். கட்சிகள் எல்லோரிடமும் கதைக்க முடியாத சூழல் இருக்கின்றது. எல்லோரும் தங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில் எவ்வாறு இந்த மாற்றத்தை கொண்டு வருவது என்பது மிகவும் சவால். ஆனால் புலம்பெயர் மக்கள் அனைவரும் பாரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்போமாக இருந்தால் இந்த அரசியல் கட்சிகளிடையே இந்த மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய சிந்தனையா இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த கட்சிகளுக்கு வளத்தை கொடுப்பதும் இந்த புலம்பெயர் மக்கள் தான். எங்களை பாவித்துத்தான் அவர்கள் தேர்தல் களத்தில் கூட இருக்கின்றார்கள். தேர்தல் காலத்தில் வெளிநாடுகளுக்கு வந்து எங்களிடம் கையேந்தி அந்த பணத்தை கொண்டுதான் தேர்தலும் நடத்துகின்றார். ஆகவே இந்த அடிப்படையில் புலம்பெயர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில புலம்பெயர் நாடுகளின் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு காரியாலயம் இருக்கின்றது, அங்கத்தவர் இருக்கின்றார். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சி உருவாக்கப்பட்டு அது சரியான பாதையில் சென்று 2009 பிறகு அது செல்லும் பாதை சரியாக இருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்களே கேட்க வேண்டும். அதாவது தமிழருக்கான விடுதலை பாதையை சரியான சிந்தனையில் கொண்டு செல்வார்கள் என்றுதான் நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை 2001 உருவாக்கப்பட்டது. இன்று நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு புலம்பெயர், அதாவது சுதந்திரமாக பேசக்கூடிய, சுதந்திரமாக செயல்படக்கூடிய இந்த புலம்பெயர் மக்கள் கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக இந்த கட்சிகளின் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகள் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான வழிபாதைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி தேவா. ஏற்கனவே திருவண்ணா மிக ஒரு விளக்கமாக ஒரு நீண்ட ஒரு வழிபாட்டை அவர் வழிபட்டிருந்தார். நான் குறிப்பாக ஒரு சிறு செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். என்றால், கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஆரோக்கியமானது. திடீர் என்று தங்களை நிலைநிறுத்துவதற்காக திடீரென்று இப்பொழுது எடுக்கப்பட்ட முடிவினுடைய விளைவு என்ன என்பதை தமிழர் தரப்பு இப்பொழுது புரிந்து வைத்திருக்கும். ஆகவே நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசம் மூன்றும் இணைந்து எடுக்கின்ற முடிவுதான் தமிழர்களுக்கு உறுதியான இறுதியான தீர்வாக இருக்கும். அதை இன்று அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நினைத்து நிச்சயம் இப்படி ஒரு முயற்சி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த முன்னெடுப்பின் ஊடாக இனத்துக்கான விடிவும் விடுதலையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கொள்கை ரீதியாக ஒற்றுமையாக இருக்கின்ற அமைப்புகள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நம் உறவுகளின் படைப்புகளையும் உறவுகளினுடைய செயல்பாடுகளையும் மக்கள் மத்தியில் செய்தியாகவும் கலை வெளிப்பாடுகளாகவும் எடுத்து வரும் தமிழ் உணர்வு யூடியூப் சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் மணியை அழுத்தினால் அடுத்த முறை எங்களுடைய படைப்புகள் உங்களை நாடி வர வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக அந்த பதிவுகளோடு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.